அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு நாள் விடியலும் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்த்துது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இரவு அப்படின்னு ஒண்ணு இருந்தா பகல்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். சில சமயங்கள்ல நம்ம தோத்து போறதால நம்ம என்னைக்குமே வெற்றி அடைய மாட்டோம்னு கிடையாது. கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். சோ இந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்ந்தாலே போதும். சோ இன்னைக்கு மார்னிங் கஃபேல உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மார்னிங் கஃபேல கொடுக்கறதுக்காக நானும் கண்மணியும் வந்திருக்கோம். சோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாதி, 40 வயசு ஆனவங்கள்ல மோஸ்ட்லி நிறைய பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, நான் இது வரைக்கும் ஒண்ணுமே சாதிக்கல, இனிமே என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்னுடைய லைஃப்ல நான் இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப் முழுக்க எவ்வளவு ரிக்ரெட்ஸ் இருக்கோ அதெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வயசுக்கோ சாதனைக்கோ சம்பந்தமே கிடையாது. சாதிக்கணும்னு நம்ம நினைச்சாலே போதும், அதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாதுல்ல. ஆமா, நம்ம எம்ஜிஆர் கூட 40 வயசுக்கு மேலதான் நடிக்கவே வந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் சினிமாலையும் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு அண்ட் அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் பொலிட்டீஷியனாவும் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சியான் விக்ரமும் எடுத்துக்கோ, அவருக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப ஒரு டஃப் பீரியடா இருந்ததோ, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அவரு சினிமாவில ரொம்ப போராடி தான் வந்தாரு. 40 வயசுக்கு மேலதான் அவருக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல் கரியரே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க எல்லாருமே சாதனைக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா தான் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல போறேன். ரீசெண்டா நியூசிலாந்துல மூத்தவர்களுக்காக ஒரு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கேம் காம்படிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணிருக்காங்க. மூத்தவர்களுக்கான வயசானவங்களுக்கான ஒரு போட்டியா? எஸ், வயசானவங்க அப்படின்னு சொல்லும் போது 60+, 70+ எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாருமே 100+, 100 வயசுக்கு மேல இருந்தவங்க தான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணாங்க. வாவ், 100 வயசுக்கு மேல வாழ்றதே ஒரு பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுல அவங்க எல்லாம் ஒரு போட்டியில கலந்துக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில 101 வயசு இருக்கக்கூடிய மான் கவுர் அப்படிங்கிறவங்க தங்க பதக்கத்தை வின் பண்ணிருக்காங்க. சூப்பர்யா. அவங்க எந்த கேம்ல ஆக்சுவலா தங்க பதக்கம் வின் பண்ணாங்க? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கான 100 மீட்டர் பந்தயத்துல தான் அவங்க வின் பண்ணிருக்காங்க. மான் கவுர் பாட்டி பாத்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு அவங்கள பத்தி. அவங்க ஒரு இந்தியன். வாவ், இந்தியன் தாத்தா கேள்விப்பட்டிருக்கோம், இவங்க இந்தியன் பாட்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த நாட்டுல, நம்ம நாட்டுல பிறந்து வளர்ந்து வேறொரு நாட்டுல போய் இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா தான் இருக்கு. எஸ், நினைக்கும் போதே பெருமையா இருக்கு. அவங்க இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணது மட்டும் இல்லாம இது வரைக்கும் 17 பதக்கங்களை வாங்கியிருக்காங்க. சோ இதை பத்தி அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வின் பண்ணிட்டீங்க, அடுத்தடுத்து உங்களுடைய பிளான்ஸ் என்ன, ஐடியா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் நான் நிறைய மேலும் மேலும் ஓட ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான மெசேஜ். இது ஆக்சுவலா போட்டிக்காக மட்டும் இல்லாம வாழ்க்கையிலயும் நம்ம ஒரு சக்சஸ் பார்த்துட்டோம்னா, ஓ நம்ம சக்சஸ் வந்துருச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து அப்படியே உட்காராம ஓடிக்கிட்டே இருக்கணும், இன்னும் வெற்றிகள் மேல வெற்றி நம்ம குவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல மெசேஜா இருக்கு. சோ இந்த தகவலோட அடுத்த யோகாசனம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேயர்களே. யோகா ஆசனாஸ் பண்ணும்போது நம்ம என்ன இன்டேக் பண்றோம், என்ன சாப்பிட்றோம், என்ன குடிக்கிறோம், அது கூட ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நார்மலி காஃபி குடிக்கிறோம். ஸோ நார்மலி என்னன்னா, காஃபி குடிக்கும் போது கூட என்ன காஃபி குடிக்கிறோன்னு கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட் காஃபி குடிக்கும் போது விச் இஸ் ரியலி உங்களோட பாடிக்கு ரொம்பவே பாதிப்படையுது. ஏன்னா அதுல இருக்கிற சிக்ரி கண்டென்ட் உங்களோட காஃபில இருக்கிறது உங்களோட உடம்புக்கு ரொம்பவே பாதிப்படையுது. இதுலயே எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ், நீங்க உங்களோட மாதாந்திர பிரச்சனை நிறைய இருக்கு, டெஃபினெட்லி ஒரு காஃபியோ இன்னொரு ஒரு ஆக்டிவ் ரோலா இருக்கு. ஏன்னா அதுல இருக்கிற சிக்கரி உங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது இல்லை. அதோட டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னா 10%, 15% அவ்வளவுதான். பட் உங்களோட இன்ஸ்டன்ட் காஃபீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நார்மலி இட்ஸ் லைக் 45, 35 அந்த மாதிரி பெர்சன்டேஜ் இருக்கிறது உங்களோட பாடியை தான் ரொம்பவே அது ஹெல்த்தா பாதிக்கும். ஸோ நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா, நார்மலி ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னா லைட்டா குடிங்க, இல்லைன்னா ஃபில்டர் காஃபி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு தேநீர், அதாவது டீ குடிக்கும் போது கூட என்னன்னா, கிரீன் டீ இஸ் குட், பட் டீயும் எடுத்துக்கலாம். ஆனா டெய்லி டீ எடுத்துக்கிறதுல ஒரு நாள் எவ்வளவு கப் ஆஃப் டீ எடுத்துக்கிறீங்களோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு டீ எடுத்துக்கிறீங்கன்னா 1, 2 ஓகே, 4 times 5 times பண்ணும்போது உங்களோட பாடியில இருக்கிற அசிடிட்டி லெவலையும் ஏற்றும். ஸோ அந்த அசிடிட்டி லெவலையும் நீங்க கம்மி பண்ணணும்னா தண்ணி நிறைய குடிக்கணும். அதுவும் வெந்நீரை குடிச்சிங்கன்னா இது இன்னுமே உங்க பாடிக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். ஏன்னா வெந்நீர் உங்களோட பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸை ஃப்ளஷ் பண்றதுக்கு ரொம்பவே இருக்கும். ஸோ பச்சை தண்ணியோட நீங்க சுடுநீர் குடிக்கும் போது உங்களோட பாடி இன்னும் ஆக்டிவாவே இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன ஆசனா பண்ண போறோம்னுட்டு பார்க்கலாம். அதாவது ஜடதாரா பஷ்டிமோத்தானாசனா. ஸோ ஜடதாரா பஷ்டிமோத்தானாசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பாடியை ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஃபிளாட்டா படுத்து வச்சுக்கோங்க.
படுக்கும்போது கையை சைட்ல இருந்து பாருங்க, உங்க ஷோல்டருக்கும் உங்க கைக்கும் ஒரே லென்த்ல இருக்கான்னுட்டு. நார்மலி நீங்க பார்க்காத பட்சத்துல கை மேலேயோ கீழேயோ போலாம், ஏன்னா லென்த் சரியா நீங்க கவனிக்காத விஷயத்துல. சோ சைட்ல ஒரு வாட்டி திருப்பி நீங்க பாத்துக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறமா மெதுவா உங்க கால்களை ஃபோல்ட் பண்ணி அதை மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எடுக்க முடியல, என்னால என் வெயிட்டை எனக்கு தூக்க முடியாத பட்சத்துல உங்க காலை பின்னாடி இருந்து பிடிச்சுக்கலாம். பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் மூச்சு உள்ள வெளியே வாங்கினதுக்கு அப்புறமா உங்க கையை மறுபடியும் அதே பொசிஷனுக்கு கொண்டு வந்து ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் பெண்ட் பண்ணி பாருங்க. அதாவது உங்க ஹிப்பு எழும்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா, பாதம் கீழே பதியாது. அண்ட் மெதுவா நீங்க ஃபோல்ட் பண்ணி உங்க காலை மெதுவா கொண்டு வரலாம். அண்ட் அகெயின் ஒரு முறை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு பின்னாடி இருந்து பிடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ள வெளியே வாங்குங்க, மூச்சு உள்ள வெளியே. அதுக்கப்புறமா மெதுவா உங்க ஹிப், அதாவது இடுப்பு பகுதியை எழுப்பி உங்க காலை சீரா கீழே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கீழே இருக்கும்போது நிறைய நேரம் இந்த இடத்துல இருந்ததுனாலேயே உங்களோட ஹிப்ல இருக்கிற அதிகமான கொழுப்பு சக்தி குறையும். ஸோ மெதுவா மேல வந்துடுங்க, ஃபோல்ட் பண்ணி உங்க காலையும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை பார்க்கலாம். மெதுவா கால்களை ஃபோல்ட் பண்ணிட்டு மேலே எடுங்க, கைகளை சைட்ல விரிச்சுட்டு லென்த் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரிதான் உங்களோட ரைட் சைட் ஹிப்பை கீழே பதிய வச்சு மேல தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல இருக்கும்போது என்னால என் ஒரு கால் கீழே விழுதுன்னா பிரச்சனை இல்ல, 2 கட்டு விரலையும் கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெதுவா ஃபோல்ட் பண்ணி மெதுவா கால் தூக்குங்க. மெதுவா உங்களோட லெஃப்ட் ஹிப்பை கொஞ்சம் பிரஸ் பண்ணீங்கனாலே போதும், கால் இங்க வரும். இந்த மாதிரி லெஃப்ட் 2 கட்ட விரலையும் கிராஸ் பண்ணிக்கலாம் பிகினர்ஸா இருந்தா. இல்லைன்னா ஒரு கால் மேல கால் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 10 செகண்ட் இருந்துட்டு மெதுவா உங்களோட முட்டிகளை ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா காலை நீட்டிக்கலாம். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மெதுவா வாங்க. நீங்க இப்போ பார்த்த ஆசனா ஜடதாரா பாதஸ்தாசனம். சோ இந்த மாதிரி ஆசனா பண்றதுனால என்ன ஆகுது, இது நிறைய பிரஷர் உங்களோட ஹிப்ல விழுறதுனாலயே என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா ஃபேட் இங்க குறையும். அதே சமயத்துல உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸையும் இது தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்டான ஆசனா. சோ இன்னைக்கு நீங்க ஆசனாஸ் பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, 5 டிஜிட் சேலரி, அப்புறம் போனஸ், சேலரி அட்வான்ஸ், லீவு, இதெல்லாம் கேட்கும் போது உனக்கு என்ன தோணுது? ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயை பத்தி சொல்ல வரேன்னு தோணுது. அட அது இல்லம்மா, குர்கான்ல வீட்டு வேலை பாக்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான சலுகை எல்லாம். என்ன சொல்ற நீ? வீட்டு வேலை பாக்குறவங்களுக்கு 5 டிஜிட் சேலரி அப்புறம் மத்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா? ஆமா கண்மணி, இந்த காலத்துல ஹவுஸ்மேட் கிடைக்கிறதே ஒரு பெரும் பாடா இருக்கு. அதுவும் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியா ஒரு நல்ல ஆள் வீட்டு வேலை செய்யறதுக்கு வருதுங்கிறது ரொம்ப ஒரு பெரும் பாடாவே இருக்கு. சோ அதனாலதான் குர்கான்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கார்பெட் இன்வைட் போட்டு வாங்க வீட்டு வேலைக்கு தேவை ஆட்கள் தேவைன்னு சொல்லி ஒரு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்டே கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர்ல. இந்த மாதிரியான ஒரு செயல் நமக்குள்ள நல்ல மனப்பான்மையை கொண்டு வரும். எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாரும் சமந்தான் அப்படின்னு நினைக்க தோணும். சோ நமக்குள்ள எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம எல்லாரோடையும் பழக தோணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு நல்ல ஏசி ரூம் ஃபெசிலிட்டியோட, ஒரு நல்ல எல்சிடி டிவியோட அவங்கள ஒரு மெய்டா ட்ரீட் பண்ணாம வீட்டுல ஒருத்தவங்க மாதிரி அவங்கள ட்ரீட் பண்றாங்களாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப தாராள மனசுக்காரங்களா இருந்தா அவங்களையும் ஷாப்பிங் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி அவங்கள ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்காங்க. வாவ், சூப்பர்ல. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய கண்டிப்பா நிறைய மேட் எல்லாருமே குர்கானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட போறாங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்க ஸ்வாதி. இந்த இன்ஃபர்மேஷனோட உங்க எல்லாருக்காகவும் நல்ல மார்ஷல் ஆர்ட் காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க கார்த்திகா from Chinese Black Tiger Kung Fu Association. கடந்த சில நாட்கள் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் கத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பஞ்சிங் ஜென்ரலாகவே எல்லாருமே நம்ம கோவப்பட்டா ஒரு குத்து விடட்டுமா ஒரு பஞ்ச் விடட்டுமா அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? பஞ்ச் எப்படி எஃபெக்டிவா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு கத்துக்க போறீங்க. பஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி
நம்ம எப்படி பஞ்ச்க்கு ஹேண்ட் வைக்கிறது அப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு. இது 5மே வந்து யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 5 ஃபிங்கர்ஸும் சேரும் போது தான் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த ஹேண்ட் டுகெதர் வைக்கிறீங்க. இது இங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது. டுகெதர் ஆல் 5 ஃபிங்கர்ஸ் டுகெதர் இப்படி வைக்கும் போது அதுக்கப்புறம் இங்க வச்சுட்டு இப்படி பஞ்ச் பண்ணுங்க. ஏன் இங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இங்க இருந்து எடுக்கும் போது தான் இதுதான் பவர் ஜென்ரேட் ஆகுற ஏரியா. இங்க இருந்து எடுக்கும் போது தான் உங்களுக்கு பஞ்ச்ல ஒரு பவர் வரும். ஸோ இப்படிதான் நம்ம வந்துட்டு பஞ்ச் பண்ணணும். இந்த பஞ்ச் வந்துட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்மளே வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திடீர்னு ஒரு ஹக் பண்ண வராங்க, இல்லைன்னா அடிக்க வராங்க, எந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் பஞ்ச் வச்சே நம்மள ரெஸ்கியூ பண்ணிக்கலாம். இன்னைக்கு என் கூட இந்த 4 டெக்னிக்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு நிதிஷா என்னோட பார்ட்னர் இருக்காங்க. நிதிஷா, வெல்கம் டு தி ஷோ. ஸோ இன்னைக்கு நம்ம பஞ்சஸ் பத்தி கத்துக்க போறோம். இது வரைக்கும் பஞ்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எஸ். ஸோ எப்படி பஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு காமிங்க. ஸோ இந்த ஹேண்டை இப்படி வைங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க, டுகெதர் வைங்க. இங்க இந்த பார்ட்ல இருந்து எடுத்து இந்த பார்ட்ல இருந்து பஞ்ச் ரிலீஸ் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ இப்படிதான் நம்ம வந்து பஞ்ச் யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்மள எப்படி டிஃபெண்ட் பண்றது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா இப்போ ஒருத்தவங்க நம்மள ஹக் பண்ண வராங்க. ஹக் பண்ண வரும்போது ஹக் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. ஸோ ஹக் பண்றது எப்படி வருவாங்க? நல்லா ஹக் பண்ணுங்க. இப்படிதான் வந்து ஹக் பண்ண வருவாங்க. கரெக்டா? ஸோ அதுல வந்து ஒரு நெகட்டிவ் இன்டென்ஷனோட ஹக் பண்ண வராங்க அப்படின்ற போது நம்ம பஞ்சஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ஹக் பண்ண வராங்க, அதை லைட்டா மிஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்ல நம்ம வந்து பவர் எடுத்து ஃபேஸ்ல, எஸ் ஃபேஸ்ல இப்படி இங்க பஞ்ச் பண்றோம். இப்படி பஞ்ச் பண்ணும் போதே வந்து ஒரு செகண்ட் வந்து அவங்களுக்கு நோஸ்ல பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிளாங்க் ஆயிடும். அண்ட் அந்த சிச்சுவேஷன்ல நீங்க உங்களை சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு, மிஸ் பண்ணி இப்படி பஞ்ச் பண்றோம். ஓகே. நீங்க இப்போ ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? நான் ஹக் பண்ண வரேன், பஞ்ச் பண்ணுங்க. ஹக். அது வந்துட்டு நல்லா பஞ்ச் பண்ணும் போது இன்னொன்னு வந்துட்டு ஹேண்ட் வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஃபுல் நல்லா இங்க ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணும் போது தான் உங்களுக்கு இங்க இருந்து பவர் ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த பார்ட்ல இருந்து இப்படி பவரை ரிலீஸ் பண்ணி பஞ்ச் பண்ண பழகுங்க. ஓகே. ஹக் பண்ணுவாங்க, இங்க போறீங்க, மிஸ் பண்றீங்க, இங்க வந்து பஞ்ச் பண்றீங்க. எஸ். ஓகே. ஸோ இது ஒரு எஃபெக்டிவான டெக்னிக். சிம்பிளான விஷயம் கூட. நீங்க கரெக்டா பஞ்ச் பண்ண இங்க வந்து பஞ்ச் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்க உங்களை சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டெக்னிக் பாருங்க. திருப்பி அவங்க ஹக் பண்ண வராங்க. இந்த பார்ட்ல இருந்து 2 பஞ்ச், டபுள் ஹேண்ட் பஞ்ச். ஸோ இங்க இருந்து டபுள் ஹேண்ட் பஞ்ச் பவரா எடுத்து டபுள் ஹேண்ட் பஞ்ச் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பஞ்ச் பண்ணும்போது ஹக் பண்ண வராங்க. ஸோ இந்த பார்ட் வந்து நீங்க இப்படியும் பஞ்ச் பண்ணலாம், இப்படியும் பஞ்ச் பண்ணலாம். பஞ்சஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு இப்படி பண்ணலாம், இன்னொன்னு இப்படி பண்ணலாம். ஸோ நீங்க இப்படி பண்ணும்போது தான் இந்த பார்ட்ல கரெக்டா லாக் ஆகும். அந்த ஹேண்ட், அந்த பாடி சைன்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணும்போது தான் கரெக்டா புஷ் ஆகும். அதுவே இப்படி பண்ணீங்க அப்படின்னா பஞ்ச் இறங்குமே தவிர அவங்களால புஷ் ஆக முடியாது. அதுதான் வந்து பாடி சைன்ஸ். ஸோ இந்த டெக்னிக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மிஸ் பண்றீங்க, ஹக் பண்ண வந்துட்டாங்க, ஸோ ஐயோ ஹக் பண்ண வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகாதீங்க. பேனிக் ஆகாம அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கோங்க. ஸோ இப்போ ஹக் பண்ண வரும்போது லைட்டா மிஸ் பண்ணி இப்படி புஷ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஆப்போனன்ட் உங்களை விட்டு தள்ளி விலகி போயிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்க அப்போ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிதிஷா. இப்போ நான் உங்களை ஹக் பண்ண வரேன். நான் நிஜமா டைட்டா ஹக் பண்ணுவேன். எஸ். ஓகே, ஃபைன். ஸோ அதுதான் இது ஒரு எஃபெக்டிவான டெக்னிக். இந்த பஞ்சஸும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க பவர் எடுக்கிறதுக்கு பஞ்ச் பேக்ல ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஹியூமன்ஸ் கிட்ட ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம 3rd டெக்னிக் போலாம். இப்போ இதே மாதிரி பஞ்ச் வந்து இப்போ நம்ம செஸ்ட் இந்த ஏரியால பார்த்தோம். அடுத்து இங்க மிஸ் பண்ணி ஒன்னு த்ரோட்ல, இன்னொன்னு ஸ்டமக்ல. இந்த பார்ட்ல த்ரோட் அப்படின்றது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ இந்த பஞ்ச் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வராங்க அப்படின்னா சே அகைன் சே. எஸ். ஸோ இந்த பார்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரோட் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப பவர் இருக்காதீங்க. பஞ்ச் பேக்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி உங்க பவரை ஏற்றிக்கலாம். இந்த டெக்னிக் ஒரு எஃபெக்டிவான டெக்னிக். ஏன்னா நீங்க வந்து ஸ்டமக் அண்ட் த்ரோட் 2 பார்ட்லயுமே வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்கீங்க. ஓப்பன் ஒரு செகண்ட் வந்து த்ரோட்ல அட்டாக் ஆகும் போதே வந்துட்டு அவங்களுக்கு பிளாங்க் அவுட் ஆயிடும். பிளஸ் உங்களை விட்டு தள்ளி விலகியும் மூவ் பண்ணிடுவாங்க. 4th டெக்னிக் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சோட சேர்த்து கொஞ்சம் மிஸ்ஸிங்கும் இருக்கு. இப்போ பஞ்ச் பண்ண வராங்க, இங்க இருந்து மிஸ் பண்ணி இந்த பார்ட்டை விலக்கி இந்த பார்ட். எஸ்.
ஸோ இந்த கரெக்டாக அந்த ஹியர் பார்ட்டில் வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்க. இது என்னோட ஸ்லோவாக காமிக்கிறேன். இங்கே மிஸ் பண்ணுறீங்க, இந்த பார்ட்டில் இப்படி அட்டாக் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்படி அட்டாக் பண்ணும்போது பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போனன்ட் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், நீங்கள் உங்களையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பஞ்சஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஒரு கேர்ளுக்கு எந்த மாதிரிலாம் அது அட்டாக் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஹக் பண்ண வருவாங்க, இல்லை செயின் ஸ்நாச் பண்ண வருவாங்க, ஹேண்ட் பேக் புல் பண்ண வருவாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த பஞ்ச் பண்ணியே வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பிகினர் இருந்தால் பில்லோவில் பஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பவர் ட்ரைனிங்க்கு பஞ்ச் பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 எஃபெக்டிவான சிம்பிளான டெக்னிக்ஸ் பஞ்சஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பா பெனிஃபிட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இன்னும் சஜஷன்ஸ்க்கு நீங்க பிளாசம் டைகர்ஸ் எங்க ஃபேஸ்புக் பேஜ்ல எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இன்னும் பல டெக்னிக்ஸோட நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். அன்டில் தென், நன்றி, வணக்கம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, பொதுவா இந்தியானாலே ஸ்பெஷல் தான், அதுவும் சவுத் இந்தியானா ஸ்பெஷலோ ஸ்பெஷல்ல. எக்ஸாக்ட்லி. மதுரை இட்லி, அதுக்கப்புறம் கேரளா புட்டு, ஆந்திரா மீல்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாமே. ஆக்சுவலி நான் ஃபுட்டை மீன் பண்ணல, ஜென்ரலா சவுத் இந்தியா எவ்வளவு பாப்புலர் ஸ்பெஷல் அப்படிங்கறத மீன் பண்ணேன். சரி, ஓகே, என்ன விஷயமோ அதை சொல்லுமா டைரக்டா. நம்ம ஊர்ல இருக்கிற தவளை கூட அமெரிக்கால இருக்கிற ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்படுத்திருக்கு. அப்படியா? தவளை கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கே? தவளைக்கு காய்ச்சலையே குணப்படுத்துற சக்தி இருக்குன்னு அமெரிக்கால இருக்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னையா சொல்ற? தவளையை வந்து நம்ம தொடக்கூட கூடாது, ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ், அது பாக்குறதுக்கே நல்லா இருக்காது, அருவருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோம். ஆனா நீ சொல்றது பார்த்தா தவளை வந்து ஃபீவரையே குணப்படுத்துதுன்னு சொல்ற, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படிதான் ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் தவளையோட தோலுக்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கியா இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குமா, அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு ஃப்ளூயே அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து மனிதர்களுக்காக பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில தான் இப்ப சயின்டிஸ்ட் இறங்கி இருக்காங்க. ஓகே, சோ போற போக்க பார்த்தா தவளைகளுக்கே தட்டுப்பாடு வந்துரும் போல இருக்கு. சரி, இப்ப இந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த பியூட்டி டிப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற டாபிக் வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு வர ஒரு இஷ்யூ, ஈவன் பெரியவங்களுக்கு வர ஒரு இஷ்யூ. அது வந்து நம்ம ஊரில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி வெட்டு, இல்லை பூச்சிக்கடி, இல்லைன்னா வந்து வட்ட வட்டமாக முடி கொட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேருக்கு என்ன ஆகும்னா, அந்த முடியிலேயே வந்து உங்களுக்கு சின்ன ஒரு வட்டமாக ஒரு காயின் சைஸ் பகுதி வந்து கொட்டி போயிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே ஒரு பால்டாக ஒரு பேட்ச் இருக்கும், அந்த இடத்துல முடியே இருக்காது சுத்தமாக. அது பேர் தான் நாங்கள் அலோபேஷியா ஏரியேட்டா அப்படின்னு சொல்கிறது. அலோபேஷியா ஏரியேட்டா ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். ஸோ வந்து உங்களுக்கு இந்த அலோபேஷியா ஏரியேட்டானா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய குழந்தைங்களுக்கு, சில அடல்ட்ஸுக்கு கூட வட்ட வட்டமாக ஓவர் நைட், அதாவது ஒன்றுமே இருக்காது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சலூனில் முடி வெட்ட போயிருப்பாங்க, இல்லை ஹேர் கட்டை சின்ன பசங்களை கூப்பிட்டு போயிட்டு அப்போ தான் விலைக்கு பார்ப்பீங்க, பார்த்தா ஒரு வட்டமாக முடி கொட்டியிருக்கும் உங்களுக்கு. உடனே பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமாக பயந்து போயிடுவாங்க, என்னது இது எப்படி ஆயிடுச்சு, இவங்க கவனிக்கவே இல்லை அப்படின்னுட்டு. ஸோ இது என்னன்னா, இது வந்து நம்ம முடிக்கே வர ஒரு தன்னெதிர்ப்பு நோய். அதாவது நம்ம உடம்பு நம்ம முடிக்கே வந்து உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு கொடுத்துக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு அந்த எதிர்ப்பு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடி வந்து ஓவர் நைட் கொட்டி போயிடும் உங்களுக்கு. இதை பற்றி புரியறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்படி இந்த ஹேர் க்ரோத் சைக்கிள் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுங்க. அதாவது ஹேர் க்ரோத் சைக்கிள்னா, இப்போ வந்து ஹேர் வந்து ஃபர்ஸ்ட் வளரும், அதாவது க்ரோத் பீரியட்னு இருக்கும். அதுக்கு அந்த க்ரோத் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 to 10 years. இப்போ ஒரு முடி வெளியே வருதுன்னா இந்த ஈச் ஹேருக்கு வந்து 3 to 10 years வந்து அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது லேடிஸ்க்கு ஆப்வியஸ்லி லாங்கர் பீரியடாக இருக்கும், மென்க்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டர் பீரியடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 இல்லை 5 மாதத்துக்கு வந்து அது ரெஸ்ட் எடுக்கும், அந்த முடி வளராது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 3லேருந்து 5 வாரம் வந்து முடி கொட்டி போயிடும். அந்த 3 to 5 weeks வந்து ஹேர் வில் கீப் ஃபாலிங் அவுட். இதுதான் ஒரு ஹேரோட சைக்கிள் உங்களுக்கு. இந்த ஹேர் சைக்கிளுங்கிறது எவ்ரி ஹேருக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற எல்லா முடியும் எடுத்தீங்கன்னா 80% வந்து க்ரோத்தில் தான் இருக்கும், 20% தான் வந்து ஒரு ஃபாலிங் ஃபேஸில் இருக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ், அதாவது இந்த தன்னெதிர்ப்புன்னு சொன்னேன் இல்லையா, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு ஆஸ்மா ஃபேமிலியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பசங்களுக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, ஈவன் பெரியவங்களுக்கு என்ன ஆகும்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து உங்களுக்கு அந்த தன்னெதிர்ப்புங்கிறத நம்ம பாடி கொடுக்குற இம்யூனிட்டி நம்ம முடியிலேயே வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் க்ரோயிங் ஹேர் வந்து திடீர்னு ரெஸ்டிங் ஃபேஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த முடி அப்படியே நின்று கொட்டி அந்த ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு வந்துடும் உங்களுக்கு, இல்லைன்னா ஃபாலிங் ஃபேஸ்க்கு போயிடுது உங்களுக்கு. இதுதான் வந்து அலோபேஷியா ஏரியேட்டாங்கிற பிரச்சனை. அதனால தான் வட்ட வட்டமாக முடி கொட்டுது.
இது வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா சம்டைம்ஸ் வந்து டான்சல்ஸ்ல வந்து growth இருக்கிறது, இல்லை அடினாய்டுன்னு வந்து தொண்டையில growth இருக்கிறது, இல்லைன்னா வந்து காது மூக்கு தொண்டையில வந்து வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு சொத்தப்பல் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு கூட வந்து உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா அந்த முடி வந்து அஃபெக்ட் ஆயிடுது, அந்த முடி கொட்டி போயிடுது உங்களுக்கு. ஸோ இந்த இஷ்யூஸ்னால நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த அலோபேஷியா ஏரியேட்டாங்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3 to 6 months டைம்ல வந்து முடி தானே வளர்ந்துரும். அதாவது அந்த இம்யூன் அட்டாக் வந்து குறைஞ்ச உடனே முடி தானே வளர ஆரம்பிச்சிடும் திருப்பி. பட் சில குழந்தைங்களுக்கு, அதாவது வந்து ஈவன் சில பெரியவங்களுக்கு எப்போ வந்து உங்களுக்கு சிவியரா இருக்கோ ஃபுல் ஹேருமே கொட்டி போகிற சான்ஸ் இருக்குது. அதாவது என்டையர் ஸ்கேல்ப் வந்து பால்ட் ஆகிடும் உங்களுக்கு. இதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உடம்புல இருக்கிற எல்லா முடியுமே கொட்டி போகிற கூட சான்ஸ் இருக்குது. இது எல்லாருமே உங்களுக்கு அந்த ஆட்டோ இம்யூனிட்டிங்கிற ஒரு பர்டிகுலர் இஷ்யூனால வரது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிவியர் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து தே ஷுட் கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். மைல்டாக ஒரு பால்ட் பேட்ச் இருக்கிறது யூ கேன் வெயிட் ஃபார் சம் டைம். அந்த வெயிட் பண்ணுறது சம்டைம்ஸ் ஆனே வளர்ந்துருது அப்படிங்கிற பட்சத்தை நீங்கள் விட்டுடலாம். பட் அப்போவுமே வந்து ஏதாவது ஒரு இயர் நோஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்காங்கிறது செக் பண்ணுறது அவசியம். ஸோ உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை நீங்கள் போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணலாம், என்ன செக் பண்ணலாம், அண்ட் ஏதாவது லோஷன்ஸ் வந்து நம்ம நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, அதாவது அது போட்டால் வந்து வளரும் அப்படிங்கிற மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் இது தவிர வந்து லிக்விட் நைட்ரஜன் தெரப்பி அப்படிங்கிறதும் இருக்குது. அதை வந்து அவங்க அந்த இடத்துல வந்து அந்த முடியை வச்சு கொஞ்சம் ஸ்கேல்பில் அந்த லிக்விட் நைட்ரஜனுங்கிற அப்ளை பண்ணோடனே திருப்பி வந்து ஹேர் வந்து க்ரோ ஆரம்பிச்சிடும். சில பேர் கேட்குற டவுட் என்னன்னா, டாக்டர் ஆனியன் தடவலாமா இதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனியன் தடவுறதுனால வளர்ந்துருமா முடி? சரி, இந்த ஆனியன் வந்து ஒரு இரிட்டன்ட். அந்த இரிட்டேஷன்னால வந்து வெரி ரேர்லி ஹேர் க்ரோ ஆகலாமே தவிர இது கண்டிப்பாக வந்து ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் கிடையாது திருப்பி முடியை வளர்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப ஜாஸ்தியாக வீட்டில். ஏன்னா இரிட்டேஷனில் வந்து சம்டைம்ஸ் வந்து புண்ணு கூட ஆயிடுது உங்களுக்கு பசங்களுக்கு ஸ்கேல்பில். ஸோ இதெல்லாம் பண்ணி வந்து வாட் ஐ வாண்ட் டு சே via this particular medium is that don't get scared. unless and until வந்து ரொம்ப சிவியராக சில குழந்தைங்களுக்கு, அது ஒரு சின்ன பர்சன்டேஜ், மேபி ஒரு 20 to 30% தான் ரொம்ப சிவியராக இருக்கும். உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை நீங்கள் போனீங்கன்னா they will give you effective medication to immediately bring the hair back. and definitely வந்து குழந்தைங்களையும் சரி அடல்ட்ஸையும் சரி you should check for ஏதாவது ஒரு focus of infection ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. சம்டைம்ஸ் உடம்புல மிச்ச பிரச்சனை, அதாவது தைராய்டு இஷ்யூஸ், டயபெட்டிஸ், இந்த மாதிரி அதர் இஷ்யூஸ் இருக்கும்போதும் நம்ம ஹேர் வந்து ஆன் த சைடு அஃபெக்ட் ஆகிறது உண்டு. ஸோ இது வந்து ஒரு எப்பவுமே ஸ்கின் அண்ட் ஹேர் நெயில் எல்லாமே வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஹெல்த் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, ஒரு வட்டமா முடி கொட்டுதுங்கும் போது வேற என்ன இஷ்யூஸ் ஏதாவது சார்ந்திருக்காங்கிறது செக் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ வித் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன் டுடே. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, உனக்கு டிராவல்னா ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா டிராவல் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு, அது முக்கியமா கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்ல? எஸ், டிராவலிங் வந்து நீ சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு இல்லாம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். அது ட்ரெயின் டிராவலிங் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஏன்னா ட்ரெயின் மூலமா நமக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்கும். ட்ரெயின்ல நம்ம டிராவல் பண்ணும்போது பக்கத்துல இருக்கவங்களோட பேசிக்கிட்டு ஜாலியா டிராவல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம சைட்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். ஆக்சுவலி ட்ரெயின் டிராவலிங்கே அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். உன்ன மாதிரி ஆட்களுக்காக தான் நான் ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். குட் நியூஸா? என்ன ட்ரெயின் டிக்கெட் ஃபேர்ல ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா, ஆஃபர் இருக்கா? அட அது இல்லம்மா, இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட்காக புக் பண்றோம்ல, ஆன்லைன் புக்கிங் பண்றோம்ல. சோ முன்னாடியே நம்ம புக் பண்ணும்போது நமக்கு தேவையான பெட்ஷீட்ஸோ இல்ல வந்து பில்லோ இல்ல எதெல்லாம் நம்மளுக்கு தேவை எக்ஸ்ட்ராவா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோமா, அதை வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணும் போதே பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ டிக்கெட் புக் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சேர்த்து அதையும் நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். சூப்பர்ல. அப்ப இனிமே நம்ம டிராவல் பண்ணும்போது பில்லோ கொண்டு போகணும், அதை கொண்டு போகணுங்கிற ஒரு கவலையே எல்லாம் போகலாம். அது மட்டும் இல்லாம அந்த டிசம்பர் டு ஜனவரி டைம்ல நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் அவஸ்தையா தான் இருக்கும். ஏன்னா அந்த வின்டர் டைம் அப்படிங்கறதால கண்டிப்பா நமக்கு தேவையான ஸ்வெட்டர், பிளாங்கெட்ஸ் எல்லாமே கொண்டு போவோம். ஸோ இனிமே இந்த புக்கிங் ஆப்ஷன் மூலமா அந்த அவஸ்தெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, அதுக்காக தான் வந்து ரயில்வேஸ் இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏசி கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணும்போது அவங்க கொடுக்குற பிளாங்கெட் நம்மளுக்கு பத்தாம போகலாம், 2-3 பிளாங்கெட்ஸ் தேவைப்படலாம். அதுவும் டிசம்பர் டைம்ல நம்ம டிராவல் பண்ணும்போது ரொம்ப நம்மளுக்கு குளிர் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம புக் பண்ணும் போதே வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸும் நம்ம முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான பிளானை ரயில்வேஸ் கொண்டு வந்திருக்கு. நம்மள பொதுவாகவே நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம், அதுவும் கொஞ்சம் லாங் ஜர்னி அப்படிங்கிறப்போ வீட்டுல அம்மா என்ன பண்ணுவாங்க, எந்த ஃபுட் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வந்து சமைப்பாங்க. ஸோ இனிமே வந்து அந்த சமைக்கிற டென்ஷனும் வேண்டாம் போல இருக்கு. ஃபுட் கூட நம்ம ப்ரீ புக் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா ட்ரெயின்ல போய் உட்காந்து டிராவல் பண்ணலாம். லக்கேஜும் கொஞ்சம் வெயிட் கம்மியாடும் தான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம எல்லாருமே எங்கேயோ போயிடுவோம். ஸோ இந்த நல்ல இன்ஃபர்மேஷனோட ஒரு சூப்பரான காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ் காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம்.
ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு தி ட்ரெஸ் ஷாப், கஸ்தூரிபாய் நகர், அடியார். நிறைய பிரைடல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸில் கொஞ்சம் கிராண்டாக, அது லைக் சங்கீத், அப்புறம் வந்து நம்மளுடைய ரிலேட்டிவோடைய கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை ரிசப்ஷனுக்கு போகிறோம், அந்த மாதிரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கிராண்ட் செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து சிம்பிளாகவும் கிராண்டாகவும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுத்தேன். ஸோ ஃபுல்லாக பிளெயின் நெட்டட் அனார்கலி சியூட். அதில் வந்து கீழே, அதுக்கப்புறம் ஸ்லீவோடைய இங்கே நம்மளுடைய ரிஸ்ட் கிட்ட, அதுக்கப்புறமா ஷாலில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிரர் ஒர்க் அண்ட் பேர்ல் கோல்ட் பீட்ஸ் வச்சு நல்ல பிரைட் ஆரஞ்சு. ட்ரெஸ் ஷாப்புடைய ப்ளஸ் வந்து வைப்ரண்ட் அண்ட் சட்டில், அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது இந்த சியூட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுலேயே நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸும் என்ன இருக்கோ அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் போட்டு எப்படி கல்யாணத்துக்கு போகிறது அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இண்டோ வெஸ்டர்ன் கவுன். ஸோ இது வந்து மேலே வெயிஸ்ட் கோட் மாதிரி, நமக்கு வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக ஃப்ராக் எப்படி இருக்கும், ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் அந்த மாதிரி, ஆனால் மேலே வந்து வெயிஸ்ட் கோட் மாடலில் ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் எம்ப்ராய்டரி ஆல்சோ. ரொம்ப ப்ரிட்டி காம்பினேஷன், சிம்பிளாக ரொம்ப எலகெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து குர்த்தி கலெக்ஷன். அதில் கிராண்ட் குர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து வைப்ரண்ட் கலர்ஸோட கோல்டு பேர்ல் ரெண்டுமே. யூஷுவல் நம்ம கோல்டு அண்ட் பேர்ல் அவ்வளோ சேர்த்து பார்க்க மாட்டோம், பட் இதில் வந்து அப்படி இருக்குது. ப்ரிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ திங்க் இந்த ஒர்க் வந்து மோஸ்ட்லி நம்ம நிறைய ட்ரெஸ்ஸில் விரும்பும்படியாக அமைஞ்சிருக்காது, பட் இதில் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு அட்டாச்டு ஃப்ளவர் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி வேணால் இதையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். பலாசோ பேண்ட், சீக்ரெட் பேண்ட்ஸ் எப்படி வேணால். அண்ட் இதோடைய பேக் சைடு வந்து இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு உள்ளே வந்து ஒரு ஃப்ராக் போட்டு, அது பிளெயின் ஃப்ராக் ஒரு லாங் கவுன் அந்த மாதிரி போட்டு இதை மேலே போட்டுக்கலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் குர்த்தியில். இது இல்லாமல் நேவி ப்ளூவில் இந்த மாதிரி ஒரு குர்த்தி இருக்குது. ஸோ பாம்ஸ் அதில் வந்து நேவி ப்ளூவில் கோல்டு ஒர்க்கில் அங்கங்கே ஆரஞ்ச், க்ரீன் அந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி லட்கன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீசெண்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பற்றி ஒரு பெரிய டாக் இருந்தது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி பேட்டர்ன். இது என்னன்னே நமக்கு புரியாமல் இருந்தது. இது கம்ப்ளீட்லி ட்ரேப்டு சாரீ. இது வந்து ப்ளவுஸ் அண்ட் இது வந்து நம்ம இங்கே போடுற ப்ளீட்ஸ். ஸோ இது வந்து நம்ம எப்போவுமே நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல் ஆஃப் ட்ரேப்பிங் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கணும். இது அப்படியே நம்ம நார்த் ஸ்டைலில் கூட நம்ம அந்த பக்கமாக கூட திருப்பிக்கலாம். ஸோ 5 டிஃப்ரெண்ட் ட்ரேப்பிங் இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து கீழே நமக்கு மெயின் ப்ளீட்ஸ் வரும்ல, ஸ்கர்ட் ப்ளீட்ஸ், அது நேவி ப்ளூ. அண்ட் இதெல்லாம் மீதி அந்த ஸ்கர்ட் போர்ஷன் ஃபுல்லாக ரவுண்ட் ஆகிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டிச்டு சாரீ, ட்ரேப்ட் சாரீ என்ன வேணால் சொல்லலாம். இது ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு செலிப்ரிட்டி ஃபங்க்ஷனில் பார்த்து ரொம்ப டாக்கில் இருக்கிறதுனால இதை நான் எடுத்து வச்சுருந்தேன் என்ன பொட்டிக்லேருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கர்ட் அண்ட் டாப். சாட்டின் லைனிங்கில் இது வந்து இங்கே மேலே நம்ம ஸ்கின் மேலே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நெட்டில் வந்து எம்ப்ராய்ட் பண்ணியிருக்காங்க வித் பீட்ஸ், பேர்ல் அண்ட் எம்ப்ராய்ட்ரி. சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ இது வந்து ஷால், இது வந்து ஸ்கர்ட். பிளாக் அண்ட் கோல்டு இஸ் ஆசம் காம்பினேஷன். யூஸ்வலாக சில்க் சாரியில் தான் நம்ம மோஸ்ட்லி இப்போலாம் வந்து இது ரொம்ப விரும்புகிறோம். ஸ்கர்ட்ஸில் ரொம்ப வர்றதில்லை. ஸோ இது வந்து ஒரு ரேர் கலெக்ஷன். பிளாக் அண்ட் சில்வர் நிறைய பார்த்துருக்கோம், வித் கோல்டு இஸ் லைக் ஆசம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கர்ட் அண்ட் க்ராப் டாப். இது வந்து ஸ்கர்ட். யூஸ்வலாக ஸ்கர்ட்டில் வந்து கீழே பார்டர் இருக்கும், அதுக்கப்புறம் டிசைன் ஆரம்பிக்கும். இது அப்படி இல்லாமல் கொஞ்சம் கான்டெம்பரரியாக அப்படியே அங்கேருந்து எம்ப்ராய்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து க்ராப் டாப், மேலே பிளாக். ஸோ கோல்டில் இருந்தால் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோ ஹெவியாகவே இல்லை. வெல்வெட்டில் ஸ்கர்ட், சூப்பர் பிரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு அனார்கலி சல்வார் அப்படின்னு சொல்ல போகிறேன்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க, ஆனால் இது அப்படி இல்லை.
ரேர் கலெக்ஷன். இது வந்து எந்த கல்யாணத்துக்கு போட்டு போறதும் போகாது, நம்ம இஷ்டம். பட் இது வந்து ஒரு ஜம்ப் சூட். சி, பட் பார்க்கறதுக்கு ஒரு அனார்கலி சல்வார் எஃபெக்ட்ல இருந்தது இல்ல. இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் கலெக்ஷன் இந்த பொட்டிக்ல எனக்கு. அண்ட் மேல ஃபுல்லா குந்தன் ஒர்க் அண்ட் அங்கங்க இவங்களுடைய ஒயிட் த்ரெட் ஒர்க் இருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அங்கங்க அது அப்படியே கிராண்டா போகும்போது அந்த இடத்துல ஒரு சட்டில் எஃபெக்ட் இருக்கும். வெரி பிரிட்டி. ஸோ இது ஒன்று பார்த்துட்டோம், ஜம்ப் சூட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து லாங் கவுன். செம்மையா இருக்கு. இது ஒரு மேட் ஃபினிஷ்ல இருக்க மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. அவ்வளோ கிராண்ட் ஒர்க் பண்ணியிருக்க ட்ரெஸ் போட்ட மாதிரியே இருக்காது, அவ்வளோ ப்ரிட்டியா இருக்கு. ஒர்க் சிம்பிளாகவும் இருக்கணும், கிராண்டாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்தால் போதும். அக்சசரிஸ் வேணாம், ஒன்றும் வேணாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கேப் டாப். கேப்ரான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அது மாதிரி ஒரு சாட்டன் ஃப்ராக்ல. யூஸ்வலாக மாடல்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம ரொம்ப பார்க்க முடியாது. மாடல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கும் இருக்கணும், அவங்களுடைய அக்சசரிஸ்க்கும் இடம் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அவங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது. பிளாக்லேயே ஒரு சட்டில் கோல்ட் அண்ட் வைப்ரண்ட் லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக கிராண்ட் அக்சசரிஸ் போட்டால் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன். இதோடைய பேக் சைடு அதை விட கிராண்டாக இருக்கு. ஸோ இதுலேயே நான் வந்து அந்த ஸ்கர்ட் அண்ட் க்ராப் டாப் மிக்ஸ் அண்ட் மேட்ச் அண்ட் இவங்க கிட்ட இருக்க ஸ்கர்ட் அண்ட் டாப் ரெண்டுமே காமிக்கிறேன். ஸோ இது வந்து சிம்பிள் கேப் டாப், அதுக்கு வந்து நல்ல வைப்ரண்ட் ஸ்கர்ட். ஸோ இந்த பொட்டிக்ல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த மாதிரி பேட்டர்ன் வேணும், இல்லை நீங்கள் வேற ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு பிக்சரில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கான டிசைன்ஸை இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அது அப்படியே உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன் செட் ஆகும் அதை வந்து ஸ்கெட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த மாதிரியான எம்ப்ராய்டரி போடலாம், எந்த மாதிரியான கிளாத்திங் வேணும், இது எல்லாமே உங்களுடைய சஜஷனில், உங்களுடைய செலெக்ஷனில் தி பெஸ்ட்டை கொண்டு வரதுக்கு இந்த ஸ்டுடியோலேருந்து நம்ம என்ன ஹெல்ப் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பொட்டிக்லேருந்து நாளைக்கு சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நமக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையும் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்ம கொடுக்குற நம்பிக்கையும் தான் நம்மளை உயர்த்துது இல்லையா? கண்டிப்பா கண்மணி. யானைக்கு தும்பிக்கை மனுஷனுக்கு நம்பிக்கைன்னு சும்மாவா சொன்னாங்க? ரைமிங்கா சொன்னாலும் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். இதை ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அமெரிக்கால ரீசெண்டா நடந்திருக்கு. வெளிநாட்டு நம்பிக்கைன்னா அப்ப வேற லெவல்ல தான் இருக்கும். சொல்லு என்னன்னு. அதாவது மெக்சிகோவை சேர்ந்தவர் தான் கெவின் மார்டன். இவர் வந்து ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டு இருந்திருக்காரு. 2007 என்ன ஆயிருக்கு, ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவர் லேட் நைட் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காரு. அப்போ அடையாளம் தெரியாத ஒரு நபர் வந்து கெவினை சுட்டுட்டாரு. ஐயோ, இந்த கன் கல்ச்சர்லாம் அமெரிக்கால தான் அதிகமா பரவி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கெவினோட வயிற்று பகுதியில அந்த குண்டு போய் பாஞ்சிருந்ததால அவருடைய இன்டெஸ்டைன் வந்து அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்க இருந்த ஹாஸ்பிட்டல் இருந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, கெவின் உயிர் பிழைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 10% தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அட பாவமே, யாரு பண்ண மிஸ்டேக்கு கெவின் வந்து பாவம் அனுபவிச்சுட்டு இருக்காரு. சரி, இப்ப என்னதான் ஆச்சு ஃபைனலா? அதுக்கப்புறம் அதே ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த டார்த்தி ஷேட் அப்படிங்கிற ஒரு டாக்டர் என்ன பண்ணிருக்காங்க, 1 இயரா விடாமுயற்சியோட கோமா ஸ்டேஜ்ல இருந்த கெவினை எப்படியோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிழைக்க வச்சிருக்காங்க. ஸோ பிழைச்ச உடனே கெவின் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. என்ன, இனிமே நைட்ல வெளியே சுத்த மாட்டேன் அப்படின்னு ஏதாவது முடிவு எடுத்திருக்காரா? நீயும் நானும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் எடுத்திருப்போம். பட் கெவின் எடுத்திருந்த முடிவு பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா ஆச்சரியப்படுத்துற வகையில இருந்துச்சு. ஒரு போல்டான டெசிஷனாவும் இருந்தது. இப்போ அவர் உயிரோட இருக்கிற காரணம் யாரு? டாக்டர்ஸ் தான் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட புனிதமான டாக்டர் தொழில தான் நானும் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சு அதுக்கு தேவையான படிப்பெல்லாம் படிச்சு அவருக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சதோ அதே ஹாஸ்பிட்டல்ல இப்போ டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டார்ட்டி ஷேத்தும் கெவினும் இப்போ வரைக்கும் தாய் பிள்ளையா பழகிட்டு இருக்காங்க. ஹே சூப்பர்யா, தனக்கு முடியுமோ முடியாதோ ஆனா கான்ஃபிடென்ட்டோட நான் இதுதான் செய்வேன் அப்படின்ட்டு ஒரு போல்டான டெசிஷன் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சிக்கிறாருல்ல. ஸோ அதுக்காகவே வந்து கெவினுக்கு வந்து நம்ம பாராட்டுக்களை சொல்லணும். கெவின் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த தகவலோட சின்னஞ்சிறு உலகம் அப்படிங்கிற பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். பெற்றோர்களுக்கு இருக்கிறதுலேயே கஷ்டமான சவால் அப்படின்னா ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட
பழகிறது, பேசுறது. வீடே பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடக்கிற மாதிரி இருக்கும். அம்மாக்கும் பொண்ணுக்கும் சண்டை, அம்மாக்கும் பையனுக்கும் சண்டை, அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்க ஒரு டீனேஜர் இருந்தாலும் நடக்கும். ஆனா இது நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைக்கு ரொம்ப நிறைய மன அழுத்தம் உண்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், சயின்டிஃபிக்கா நீங்க பாத்தீங்க, நியூராலஜியில எடுத்தோம் அப்படின்னா நரம்பு எண்கள் மட்டும் இல்ல, அவங்களுக்கு மூளையிலேயே பல மாற்றங்கள் இந்த டைம்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சிந்தனைக்கு உண்டான பகுதி இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இமோஷனலான பகுதி, அமைக்டலான்னு சொல்லுவோம், அது அதிகமா செயல்படும். இதனால ஒரு டீனேஜருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், எது செஞ்சாலும் ஒரு அதிகமா இமோஷனல் எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னு அவங்க செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு ரிஸ்க் எடுத்தாலே அது ஒரு ரிவார்டு கொடுக்கும். நான் இருக்கிறதுலேயே முட்டாள்தனமான ஒரு விஷயம் செய்வேன், ஆனா அது எனக்கு ரிவார்டு கொடுக்கும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் இந்த டைம்ல பைக் எடுத்துட்டு போய் ஸ்பீட் பண்றது, இல்ல ஒரு ரொம்ப டேஞ்சரஸான இடத்துல போய் செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாம் இந்த ஏஜ்ல அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அமைக்டலா அந்த பகுதி சிந்திச்சு வேலை செய்யாது. இஃபெக்ட் உடனே வரணும், டிசையர் உடனே மீட் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு அது போகும். சோ அதனால நீங்களும் ரொம்ப உங்க வாய்ஸ் ஏத்தி பேசும்போது அந்த அமைக்டாலாவை இன்னும் தூண்டி விடுவீங்க. குழந்தை ஒரு டென்ஷன்லயோ ஒரு மன அழுத்தத்திலயோ தான் உங்களோட ரெஸ்பாண்ட் பண்ணும். பொறுமையா இறங்கி அவங்களால பேச முடியாது. ஒரு டீனேஜர்கிட்ட பேசும்போது மன ரீதியா அவங்க நிறைய மாற்றங்கள் குள்ள இருக்காங்கன்றதுனால நீங்க பொறுமையா பேச ஆரம்பிச்சாதான் அவங்களாலையும் அந்த அமைக்டலாங்கிற அந்த இமோஷனல் பகுதியில இருந்து இறங்கி உங்க லெவலுக்கு இறங்கி நீங்க சொல்றதை கவனிக்கக்கூடிய திறமை வளரும். ரெண்டாவது விஷயம், டீனேஜர்ஸுக்குன்னு ஒரு சில ஸ்பெஷல் மாற்றங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், 11 வயசு வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். எங்க அப்பா தான் பெஸ்ட், எங்க அம்மா தான் பெஸ்ட், எங்க மிஸ் தப்பே பண்ண முடியாது. ஆனா திடீர்னு ஒரு 12 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த பெருசு தான் எங்க அப்பா, மிஸ்ஸுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, பெரியவங்க எல்லாம் கேவலமா நினைப்பாங்க. இது உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாதனால கிடையாது, அவங்களே தன்னோட ஐடென்டிட்டி தான் யார் அப்படிங்கிற தேடல்ல இருக்கிறதுனால இன்னொருத்தரோட குணங்களையோ நல்லதோ கெட்டதோ அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. வேணும்னு உங்களை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அப்ப போய் அட்வைஸ், நாங்கெல்லாம் எங்க அம்மா அப்பாவுக்கு இப்படி மரியாதை கொடுத்தோம், நாங்கெல்லாம் டீச்சரை இப்படி பண்ணோம் அப்படின்னு தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா இந்த ஏஜ்ல திரும்ப அதுக்கு எதிர்மாறா அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது விஷயம், ஐடியலா இருக்க மாட்டீங்க, அவங்க தான் பெஸ்ட், அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ரெண்டாவது விஷயம், ஃபேமிலியில இருந்து பியர் குரூப் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஃபேமிலி இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஃப்ரெண்ட்ஸுக்காக எது வேணா செய்வாங்க. இது கேங் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செட் குரூப்பா சேர்ந்துப்பாங்க. ஸ்கூலா இருக்கட்டும், டியூஷனா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், குரூப் சேர்த்திப்பாங்க. இந்த குரூப் அந்த குரூப்போட சேராது. அந்த குரூப்புக்குன்னு ஒரு சில சீக்ரெட் வேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க, பேர் வச்சிருப்பாங்க. இன்னொருத்தர் அதுக்குள்ள சேர்த்த மாட்டாங்க. கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சைக்காலஜில. இந்த கிளிக்குள்ள இன்னொருத்தர் வரக்கூடாது. பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுப்பாங்க, பசங்களா இருந்தா ஒரே மாதிரி ஸ்பைக்ஸ் வச்சிருப்பாங்க. உங்களுக்கே வேடிக்கையா இருக்கும். பட் இது அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ், சமூக வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. டீம் ஒர்க் டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். மூணாவது விஷயம், நீங்க இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா உடல் ரீதியா ஹார்மோனல் மாற்றங்கள் நிறைய இருக்கும். பசங்களுக்கு பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோன் அதிகமா இருக்கும். கேர்ள்ஸுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லி 2 ஹார்மோன்ஸ் மாத்தி மாத்தி டெவலப் ஆகும். ப்ரொஜெஸ்ட்ரானும் டெஸ்டோஸ்டிரானும் இருக்கும்போது பசங்களுக்கு பாத்தீங்கன்னா முரட்டு குணம் அதிகமா இருக்கும். குழந்தைங்க கேர்ள்ஸ் காரணமே இல்லாம அழுதுட்டு இருப்பாங்க. டெஸ்டோஸ்டிரான், ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கு காரணமே இல்லாம ஒரு பதட்டம், ஒரு கோபம், எக்ஸாம்ல போயிட்டு அவங்க படிச்சது டக்குன்னு ஞாபகப்படுத்த முடியாத ஒரு விஷயம். எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியே ஞாபகம் இருக்கும், ஆனா எக்ஸாம் எழுதும் போது அவங்களால அது ரிமெம்பர் பண்ண முடியாம ஒரு விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கின் இந்த இடத்துல ரொம்ப ஆயிலி ஆயிடும், இங்கெல்லாம் ட்ரை ஆயிடும். இதனால என்ன ஆகும்னா அவங்க ஃபேஸ் வாஷ் அது இது போட்டு வாஷ் பண்ணுவாங்க, ஆனா அது அவ்வளவு ஈஸியா கிளியர் ஆகாது. இது அந்த ஏஜுக்கு உண்டான டெவலப்மெண்ட்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு தேவையில்லாத கெமிக்கல்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஹெல்த்தியா வீட்லயே இருக்கக்கூடிய பொருள் வச்சு அதை நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏஜ்ல காரணமே இல்லாத பசி எடுக்கும். டீனேஜர் பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு முன்னாலதான் நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்டு இருப்பாங்க. 5 நிமிஷத்துல திரும்ப மா ஏதா இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன மேம் எப்ப பாரு சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த growth spurt, அவங்களுக்கு உடல் ரீதியா நிறைய வளர்ச்சி வரதுனால அவங்களுக்கு புரோட்டீன் ரிச்சா நிறைய நீங்க ஃபுட்டு கொடுக்கணும்.
இந்த டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஹெல்த்தி ஃபுட்டு கொண்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாய்க்கு ஒரு ருசியா சாப்பிடணுன்றதுனால நிறைய ஜங்க் ஃபுட், எண்ணெயில பொரிச்சு எடுத்தது, ஸ்பைசியா இருக்கக்கூடிய இந்த சில்லி சிக்கன், சில்லி பரோட்டா இந்த மாதிரி தான் விருப்பப்படுவாங்க. நீங்க பொரியல் ரசம்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சர் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நீங்க தவறான பழக்க வழக்கங்கள் உணவுல கொண்டு வந்துட்டீங்கன்னா உடனே பாடி வெயிட் அதிகமாயிடும். ஒபிசிட்டிக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். கேர்ள்ஸ்ல வந்து ஸ்வீட்ஸுக்கும் சாக்லேட்ஸுக்கும் அதிகமா ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த விஷயத்தை வந்து நீங்க சரியானபடி பேலன்ஸ் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஹார்மோனல் மாற்றங்களா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு உடல் ரீதியான ஒரு இந்த பிரெயின் ரிலேட்டட் சேஞ்சஸா இருக்கட்டும், நீங்க வந்து பிசிக்கலா அவங்களுக்கு வந்து ஒர்க் நிறைய கொடுக்கணும். வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு படின்னு நீங்க சொல்லும் போது இந்த ஹார்மோனல் மாற்றங்கள் அவங்களை இன்னுமே வந்து சப்ரஸ் பண்ணிடும். அவங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்து சோர்ந்து போய் அவங்க வந்து டல்லாவே ஆயிடுறது அதிகமா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த டைம்ல வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி, பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 350 நிமிஷம் விளையாட்டு இருக்கணும், ஓடி விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்கணும். கேர்ள்ஸுக்கு மினிமம் 200 நிமிஷம் இருக்கணும். நம்ம இது கொடுக்கறது கிடையாது, சும்மா இங்க இருந்து அங்க நடக்கிறதெல்லாம் எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஒரே இடத்துல நின்று ஸ்கிப்பிங் போடுறது அதெல்லாம் எக்ஸசைஸ் கிடையாது. நீங்க வந்து பாய்ஸா இருந்தா காம்பேட் ஸ்போர்ட்ஸுக்கு விடுங்க. இந்த ஈவன் மார்ஷல் ஆர்ட்ஸ், கராத்தே அந்த மாதிரி கூட அலோவ் பண்ணலாம். பட் மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால், பேஸ்கெட் பால் இந்த மாதிரி கேம்ஸ்குள்ள அவங்கள வந்து நல்லா ஓடி ஸ்வெட்ல வந்து அந்த டெஸ்டோஸ்டிரான் வெளியே எடுக்கட்டும். இது கொஞ்சம் பண்ணிட்டாங்கனாலே படிப்புல வந்து அவங்களால இன்னும் ஈஸியா கவனம் செலுத்த முடியும். இந்த 2 விஷயங்களை நம்ம வந்து சரிப்படுத்தலை அப்படின்னா அவங்களோட பிஹேவியர், அவங்க நம்ம கிட்ட பழகும் போது ஒரு காரணம் இல்லாத ஒரு முரட்டுத்தனமோ இல்ல ஒரு காரணம் இல்லாத அழுகையோ அதிகமாவே இருக்கும். இந்த சிச்சுவேஷனை நம்ம சரியானபடி ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால இமோஷனல் ரெகுலேஷன், தன்னோட உணர்ச்சிகளை வந்து சரியானபடி ரெகுலேட் பண்ணி ஒரு ஆக்ஷனுக்கு எடுத்துட்டு போக முடியும். நீங்க வந்து பெற்றோர்களா இந்த டைம்ல வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக தேவையில்லை. ஒரு குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து தன்னோட வயசுல இருக்கிறவங்களா தான் இருக்கணுமே ஒழிய அம்மா அப்பா டீச்சர்லாம் ஃப்ரெண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்மளோட ரோல் வந்து அம்மா அப்பாவா தான் இருக்கும். இந்த ஏஜ்ல அவங்களுக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்கள் கண்டிப்பா கேட்பாங்க. எனக்கு உடனே பைக் வேணும், லைசன்ஸ் இல்லாம ஓட்டுறேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம நல்ல பெற்றோர்களா இருந்தோம் அப்படின்னா நோ அப்படிங்கிற விஷயத்த அதிகமா நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஏஜ்ல ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஹேபிட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். நம்ம அதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்றோமோ அது வச்சுதான் அவங்க வந்து லைஃப் லாங் அவங்களோட முடிவுகளை வந்து சரியானபடி எடுக்க முடியும். இதனால சின்ன கருத்து வேறுபாடோ வீட்டுல சின்ன சின்ன சண்டைகளோ வர்றது தப்பு கிடையாது. ஆனா இந்த சண்டைக்கு பயந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டே போகும். ஒரு கட்டத்துல நம்மளால அதை வந்து மீட் பண்ண முடியாது. காசு பணத்துக்காக நான் சொல்லல, ஆனா மத்தபடியும் அந்த குழந்தைக்கு ஒரு பொறுப்புணர்வு அப்படிங்கிறது வராம போயிடும். டீனேஜர்ஸை கெடுக்கிறது நம்ம தான். நம்ம சரியான முடிவுகள் இந்த ஏஜ்ல எடுத்தோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம நல்லா வளர்த்த முடியும். நம்ம கண்டிப்பா நாளைக்கு இதை பத்தி இன்னும் தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல உங்க எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துற, சந்தோஷப்படுத்துற, யோசிக்க வைக்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை நாங்க பகிர்ந்துக்கிட்டோம். சோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.